படம் நல்லா இருக்குங்கய்யா. சரி, ஒரே ஒரே சொல்லணுமா, படம் சூப்பராக இருக்குது. இப்போ லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த குழந்தை வேணாம் தள்ளி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நல்லா பார்த்தாங்கன்னா எல்லாம் தெரியும். சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. நல்லா நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எமோஷனல் கலந்து இது போவோம். நான் நல்லா பண்ணுவேன் ப்ரோ. ஜோடி நல்லா பண்ணியிருந்தாரு, இதுவும் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காரு. என்ன ப்ரோ? எஸ், காமெடியும் எப்படி சொல்கிறது, காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள காமெடியே போகல, அது மாதிரி கொண்டு கொடுத்துருக்காங்க. அது நீ பார்த்துட்டு இருக்கீங்களே. நல்லா இருக்கு ப்ரோ. இல்லை நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. அருணாச்சலம் ப்ரோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. ரெண்டுமே கலந்தது தான். எமோஷனாகவும் இருந்துச்சு. ஃபைனலாக எமோஷனாக முடிச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா ஜோக் அப்புறம் சூப்பராகவே பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நல்லாவே இருக்கும், பாருங்கள். யுவன் சார் மிரட்டிட்டார். பயங்கரமாக இருந்துச்சு. உண்மை நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பாருங்கள். நல்ல ஒரு மெசேஜாகவே இருக்குது. நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஒன் டைப் வாட்சபிள் தான். ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அவர் ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருக்குது. லவ் மூவி தான், யூஷுவல் லவ் மூவி தான். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். யுவன் சங்கர் ராஜா சாங்ஸ் நல்லா தான் இருக்கும், குறை சொல்ல முடியல. சாங்ஸ் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. இல்லை, இது ஆல்ரெடி தொடர்ந்து எல்லா படமும் பிளாக் பஸ்டர், இதுவும் பிளாக் பஸ்டர் தான். நல்லாயிருக்கும், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ரியோ ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவங்க மனு அந்த ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நீட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. டோட்டலாக லைக் நல்லா இருக்குது. லைக் குழந்தை எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி எல்லாம் சூப்பராக இருக்குது. காமெடி ஒன்றும் பெருசு லைக் அந்த அருணாச்சலம் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர்லாம் இப்போ அப்கமிங்கில் இருக்காரு. அந்த இன்ஸ்டாலேருந்து செலிப்ரிட்டி ஆகிலாம் மோட்டிவேட் பண்ண மாதிரி நல்லா இருக்குது படம். ஆசமாக இருக்குது. அவர் ட்ரீட் அது சொல்லணும்னா யுவன் ஃபேன்ஸ்க்குலாம் ட்ரீட் தான் சொல்லணும். பார்க்கலாம். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டேன் படம். மெசேஜ் தான் என்ன கேட்குறீங்கன்னு தெரியலையே. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. ஆமாம், அதான் இந்த ஜென்ரேஷனில் அந்த குழந்தைய இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்குல்ல, அதான் எவ்வளோ முக்கியன்றதும் நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ரியோ ஆக்சுவலி நல்லா பண்ணிகிட்ருக்காரு. எல்லாம் அடுத்தடுத்த ஃபிலிம்ஸ் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு ரியோது. ஸோ ரியோவுக்கு ஆல் தி பெஸ்ட் தான் சொல்லணும். வெயிட் பண்ணுறேன் இன்னும் அடுத்த படம் என்ன நல்லா அப்படி பண்ணுறாருன்ட்டு. படம் நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். பொண்ணு பையன் எல்லாமே பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இப்போ ப்ரிகாஷனுங்கிறது இல்லை. இப்போ இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒன்றும் அவ்வளோ ஒரு அசிங்கமெல்லாம் இல்லை, நல்லாயிருக்கு. மெசேஜ் என்ன சொன்னால் இதை தான் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான படம். இப்போ இருக்கிற பிள்ளைங்க பசங்களுக்கு இது பார்க்கக்கூடிய படம் தான். நல்லாயிருக்கு படம். ஐயோ அதெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ லெஜண்ட்டுப்பா. அது நம்மளாம் சொல்லவே கூடாது. சூப்பராக இருக்குது. ரெண்டுமே இருக்குது. ஆனால் ரியோவோட கேரக்டர் வந்து இதில் டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. எல்லா படத்தை விட இதில் வித்தியாசமான ஒரு நடிப்பு இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாமே கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அதில் அந்த சரோ கேரக்டர் செம்மையாக இருந்தது. அந்த ஒரு லேடி கெட்டப்பில் வந்த அந்த பையன், அந்த குட்டி பாப்பா எல்லாம் நல்லா இருந்துச்சு. காமெடியெல்லாம் ஓகே. அண்ணாமலை சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அந்த பையனை இன்னும் நல்லா வளரணும். இன்னும் நிறைய படம் பண்ணணும். நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அந்த பையனுக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோ எல்லாம் எதுவுமே கிடையாது, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்தது. இதில் ப்ளஸ்ஸே கிளைமேக்ஸ் தான். எல்லாமே அதை தான் சொல்கிறேன். யங் ஜென்ரேஷன் பார்க்கலாம், அவ்வளோதான். இதில் யங் ஜென்ரேஷனுக்கு தான் முக்கியமானது. என்ஜாய் பண்ணி பார்த்தா இப்போ இருக்க பேரண்ட்ஸும் வந்து கொஞ்சம் இது இப்போ அந்த ஓல்டு பேரண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நாமளும் அவங்களோட சேர்ந்து நம்மளும் மாறிக்கணும். இந்த மாதிரி படம் நல்லா இருக்குது. இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு ஏற்ற ஜானரில் தான் எடுத்திருக்காரு சார். ரியோவோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அண்ட் யுவன் சார் மியூசிக் சொல்லவே தேவையில்ல, நல்லா இருந்துச்சு. காம்போ ஃபேமிலி ஓரியன்டாகவும் இருந்துச்சு. இது ஆக்சுவலி இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு ஏற்ற ஜானரில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஜோக்கு அப்புறமேட்டு இதுவும் நல்லா இருக்குது. இதுக்கப்புறமேட்டு ரியோக்கு நல்ல மூவி வர்றதுக்கு அப்கமிங் மூவிஸும் நல்லாயிருக்கும். யுவன் மியூசிக் நல்லா இருந்துச்சு சார். அவரோட மியூசிக் எப்பவுமே நல்லாயிருக்கும். அவரோட சாங்ஸ் எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோயின் காமெடி ஓகே. அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரோடது ரியோடது ஓகே நல்லா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்டெல்லாம் செகண்ட் ஹாஃபில் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்கல மூவி இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுல போயிட்டு இருந்துச்சு. போரே அடிக்கலை படம். போனதே தெரியல 3 hours எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.
மெசேஜ் சொல்லியிருக்காங்கல்ல சார் 2K கிட்ஸ்னால் லவ் பண்ணி பிரேக்கப் அப்படியே போகாமல் அதுக்கு அடுத்த ஸ்டேஜும் இருக்குது அப்படின்ற மாதிரி மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு சார், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க பசங்க. லைக் எங்கேஜாக இருந்தது, படம் ஃபுல்லாகவே எங்கேஜாக இருந்தது. அருணாச்சலம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்தது, மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஓவராலாக நல்லா இருந்தது, மெசேஜ் இருந்தது, சூப்பராக இருந்தது. லைக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்தது. மெசேஜ் வந்துட்டு லைக் டெசிஷன் மேக்கிங்கில் வந்துட்டு 2 பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். கிளைமேக்ஸ் நல்லா நல்லா லைக் நிறைய ட்விஸ்ட் வந்திருந்தது. லைக் எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகிருந்த மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப், லவ் எல்லாமே கனெக்ட் ஆகிருந்த மாதிரி இருந்தது. ஃபேமிலியாக லைக் மேபி இந்த ஜென்ரேஷன் பீப்புள் பார்க்கலாம். யா ஆஃப்கோர்ஸ் ரியாலிட்டியாக தான் எடுக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி கப்புள்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரியோ வந்து ஜோ படத்தை விட இதில் வந்து நல்லா பெஸ்ட்டாக நடிச்சிருக்காரு. படம் வேறு லெவலில் இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. காமெடியாக யங்ஸ்டர்ஸ் யூத்துக்கு ஏற்ற படம் தான். வேறு என்ன சொல்கிறது, மியூசிக் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். ரியோ நல்லா இருந்துச்சு. இந்த செட்டிலாக அருணோட காமெடி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வேறு எதுவும் நல்லா இருந்துச்சு. இது ரொமான்ஸ் படம் போல இருக்குது. காமெடி நிறையா இருந்துச்சு. காமெடி மேஜராக அதை தாண்டி ரொமான்ஸை வச்சு காமெடி நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி இல்லை பேஸ் யங்ஸ்டர்ஸ் மூவி இது. ஃபேமிலியோட வேணாம். நல்லா இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக நினைக்கிறேன். நல்லா நினச்சிருந்தாங்க.